ஹாய் விவோஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, முகப்பேர் வெஸ்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு முகப்பேர் வெஸ்ட் டெப்போ இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 to 900 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் பொறுத்தளவுக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் G+2 பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லேண்ட் ஏரியா பொறுத்தளவுக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கும் 2400 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு 4 பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டெரஸ்லேயும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் 2 பெட்ரூம், 2 டாய்லெட்டு, ஒரு கிச்சன் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஃப்ளோர். இது உங்களுக்கு மார்பிள் ப்ளஸ் கிரானைட் ரெண்டுதுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே உட்டு தான். ஸோ எல்லாமே டீக் வுட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஆகட்டும், மேலே இருக்க அந்த டோர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோப் ஆகட்டும், எல்லாமே வுட்டு தான். அது பியூர் வுட்டு. ஸோ இது மார்பிள் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளோர் பொறுத்தவரைக்கும். ஸோ பில்டிங் சுற்றி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெல் பொறுத்தளவுக்கும் நான் வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மேலே இருக்க வாட்டர் எல்லாமே அதில் ட்ரைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இது 20 இயர்ஸ் ஓல்டு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு 5 to 6 lakh உங்களுக்கு செலவு இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரூமோடு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வெல் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கோவில் மாதிரி பண்ணியிருக்காரு உள்ளே. ஸோ இது ஆக்சுவலி பூஜா ரூம். இது நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் பொறுத்தளவுக்கும் உள்ளே வுட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே மார்பிள் அண்டு கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் லோன் போகணுன்னாலும் கண்டிப்பாக லோன் போகலாம். இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். இது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேக்கில் போகிறதுக்கு ஆக்சஸ்லாம் உங்களுக்கு 2 டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டிங் சுற்றி உங்களுக்கு மினிமம் 2.5 feet 2 feet ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் சரி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மார்பிள். இது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு அர்ஜென்ட் சேல்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இங்கே லேண்டோடைய ரேட் பொறுத்தளவுக்கும் வேக்கண்ட் லேண்டை பொறுத்தளவுக்கும் ஒரு கிரவுண்டு மினிமம் 3 to 4 crore வரையும் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு. BHK 3 BHK அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 10 lakhக்குள்ளே தான் உங்களுக்கு செலவு இருக்கும். கண்டிப்பாக செலவு பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த வீடை பொறுத்தளவுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் அப்ரூவ்டு தான். அது கண்டிப்பாக நீங்கள் 75 to 85 வரையும் நீங்கள் லோன் போக முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் 20 இயர்ஸ் ஓல்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ரெட் பிரிக்கு வித் ரிவர்ஸ் அண்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண பில்டிங்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. உங்களுக்கு எங்கேயும் ஏர் கிராக் அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. முகப்பேர், நொளம்பூர் இந்த சரௌண்டிங்கில் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் ஒரு ரீசேலாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.59 crore ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். அது
இதுதான் வெல்லு. இதில் வந்து உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து மேலே இருக்க ரெயின் வாட்டர் எல்லாமே வந்து இதில் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வாட்ரு வந்து உங்களுக்கு பொறுத்தளவுக்கும் வந்து உண்மையிலே நீட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம டெரஸில் இருக்கோம். ஸோ டெரஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் கட்டினாலும் கட்ட முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது உள்ளே வந்து சின்னதாக வந்து ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது கெஸ்ட் வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்னதாக கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ரூமோட கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டல் பர்பஸ் விடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பஸ்.